ஏட்டி அண்ணன் வந்து எம்பிட்டு நேரமாச்சு, நீ ஆரத்தியை கரைச்சி வர்றதுக்கு எம்பிட்டு நேரமா? சீக்கிரமா வாட்டி. ஏமா ஆரத்தி முதல்ல கரைச்சு வைக்க மாட்டியா? 2 நிமிஷம் நிக்க மாட்டியோ? ஏன் உன் பொண்டாட்டிக்காரி நிக்கிறானே அப்படி சொல்லுதியா? பொறு பொறு வந்துருவா. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சூர்யா, முதல்ல காசு, அப்புறம் தான் ஆரத்தி. இது நல்லா இருக்கே. எங்க வீட்டுல வந்து நீங்க ஆரத்தி எடுப்பீங்களாக்கும், நான் தான் எடுக்கணும். அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ள, முதல்ல காசை போடுங்க. ஐயோ அண்ணி, நீங்களுமா? இதுல பேக்கெட்டே இல்ல, எங்க இருந்து காசை போடுறது? வீட்டுக்குள்ள வாங்க தாரேன், கடனா வச்சுக்கோங்க. அது சரி. இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? பின்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். டி, உன் மைனியையும் அண்ணனையும் உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா, வாங்க அண்ணி. அண்ணி, அப்ப நாம கிளம்ப வேண்டியதானே? என்னம்மா வீட்டு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம அப்படியே போறேங்கிற? இல்லைங்கத்த, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வந்து உட்கார்றது? அவள வேறும் அதான் அவனா சுக்கா சொல்றா. இருக்கிற வீட்டுல தானே உட்கார முடியும், வேற எங்க உட்கார்றது? ஆமா, தெருக்குள்ள காரே நுழைய மாட்டுக்கு, பின்ன எப்படி? என் மாமன் கிட்ட தான் சொல்லணும். நல்ல வீடுதான் கொடுத்தாங்க, வந்து இருக்கணும்ல, வேண்டான்னு சொல்லிவிட்டான். அவன் பேச்சுக்கு நாங்க மறு பேச்சு எப்படி பேசுறது? அவர் சொல்றதும் நியாயம் தானம்மா. மாமனார் வீட்டுல இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, நல்ல மனுஷன். உனக்கு என்ன, உனக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால அப்படித்தான் பேசுவேன். என்ன எப்ப பார்த்தாலும் இவளுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அதான் பேசுறாங்கிறீங்க. ஐயோ, அவளுக்கு என்ன, நாங்க கொடுக்க மாட்டோம்னா சொன்னோம். உங்க பையன் தான் வேண்டான்னு பெருந்தன்மையா சொன்னாரு. நீங்க என்னன்னா என்னமோ நாங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்காத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வச்சுக்கிட்டுனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த அர்த்தத்துல சொல்லல, எல்லாத்தையும் கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க வேண்டான்னு சொன்னீங்களேன்னு சொன்னோம். மத்தபடி வச்சுக்கிட்டுனா எங்க வீட்லயா வச்சுக்கிட்டோன்னு கேட்டேன். நல்லாதான் பேசுற, என்ன செய்யறது? என் மாவன் வேண்டான்னு சொல்லிட்டாம்ல, பின்ன என்ன பண்றது? அதெல்லாம் விடுங்கம்மா, உங்க மருமகளை போய் கவனிங்க, நாங்க கிளம்புறோம். சரி சரி, அப்ப போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. நீங்க வந்தா அவசரமா குடுக்கறதுக்கு கூட என் வீட்டுல ஒண்ணும் கிடையாது. தெரியும், நாங்க ஒண்ணும் குடிக்கிறதுக்கு தயாரா இல்ல. உங்க மருமகளுக்கு ஏதாவது கொடுக்க முடியுதான்னு பாருங்க, நாங்க வர்றோம். அண்ணி, நான் போய் அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன சுப்புலட்சுமி, எப்படி இருக்க? இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிப்பேன்னு சொன்னா முடிச்சு போட்டல. சந்தோஷம். இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? இத்தனை நாளும் நீ சொல்றபடி நான் கேட்டேன், இனி நான் சொல்றபடி நீ கேட்க வேண்டியதா இருக்கும்னு நான் சுக்கா சொல்றேன். அப்படியா? பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. மாலினி எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. என்கிட்ட காட்டுற மாதிரி அவகிட்ட காட்டுனீங்கன்னா மொத்தமா இறக்கி போட போறா. என்ன மிரட்டுறியா? ஓ, மிரட்டு இருக்கலாம், நான் பயந்தவா இல்ல. என் பிள்ளை வேணும்னா அவ ஆடுற மகடிக்கு ஆடுவான், ஆனா நாங்க யாரும் அவளுக்கு பயப்பட மாட்டோம். அதையும் பாப்போம், கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? என்னமோ கல்யாணத்தை முடிச்சுட்டா எல்லாரும் உங்க கட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. ஆனா நீங்க தான் எங்க கட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி போங்க, நாங்க கிளம்புறோம். ஐயே, வாங்க கிளம்புவோம். போடி போ, ஏங்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா எப்படின்னு நான் பாக்குறேன். என்ன மன்னிச்சிருடி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை காதலிச்சிருக்கவே கூடாது. உன்னை காதலிச்சதோடு நிப்பாட்டி இருக்கணும். அந்த காதலை உன்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது. என்னால தானே நீ இப்படி கஷ்டப்படுற. என்ன சூர்யா, இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன கஷ்டம்? நல்லா தானே இருக்கேன். இதுல எனக்கு வரட்டு கௌரவம் வேற. உங்க அப்பா கொடுத்த வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டான்னு உன்னை இங்க கொண்டாந்து இப்படி தரையில உட்கார வச்சதை நினைச்சதான் எனக்கு மனசு வலிக்கு. ஒரு ஃபேனுக்கு கூட வக்கத்து போய் இருக்கிற எனக்கு இந்த கல்யாணம் தேவையா? நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். ஆனா நீ அப்படியா?
ஏசி போட்டு பழகுன உனக்கு இங்க ஃபேன் கூட இல்லாம கதவை திறந்து வச்சு இந்த காத்துல எப்படி தூங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏன் சூர்யா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க அதெல்லாம் நான் பழகிக்குவேன். சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மையிலே நான் சுயநல படிச்சவன். உங்க அம்மா சொல்லும் போது யோசிச்சிருக்கணும். அப்படி உன் மேல உண்மையிலே எனக்கு அக்கறை இருந்தா நீ நல்லா இருக்கட்டும் தானே நான் நினைச்சிருக்கணும். என் கூட வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் நினைச்சிருப்பேனா? எனக்கு நினைச்சாலே மனசு சங்கடமா இருக்கு. ஏங்க இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வேற சும்மா இருங்க. இல்லடி, நீ என் மேல உள்ள காதல்ல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு இப்ப நினைச்சா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. இப்ப சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அத உன் மாமனார் கொடுக்கும்போதே யோசிச்சிருக்கணும். என்னத்துக்கு உனக்கு இப்படி வெட்டி கௌரவம்? இப்போ வெட்டி கௌரவத்துல உனக்கு ரோசை வேற பொத்துக்கிட்டு வருதாக்கும். என்ன செய்ய? அந்த பிள்ளைக்காக தான் அன்னைக்கு நானும் சொன்னேன், அவ இங்க வந்து கஷ்டப்படணும், அந்த வீட்டுல கொஞ்சம் சொகுசா இருந்துட்டு போறான்னு. நீ கேட்டியா? சாவியை கொண்டு உன் மாமியா கறிட்டு கொடுத்துட்டு வந்த. சரி, நீ தான் ரோசத்துல கொண்டாந்து கொடுத்த. அவங்கள அது திரும்ப கொண்டாந்து என் மாவ கஷ்டப்படுவான்னு சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? பேசாம போறிய என்னமா வருது? நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியோ? சும்மா இருங்க. அம்மா பாத்தியா, ஒட்டி கேக்குறானா? எப்படி ஒரு செவத்துக்கு மறு செவரு ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டி ஏன் கேட்கணும்? இங்க பேசுறது அங்க காதுல விழ போகுது. நான் ஒட்டி கேக்குறானா? என்ன உங்க வீட்டை மாதிரி எங்க வீட்டுல என்ன ரூமாவா இருக்கு ஒட்டி கேட்காம போறதுக்கு? ஏமா நீங்க பேசுறது என் காதுல விழுந்துச்சு, என் மாமா வருத்தப்பட்டு பேசுறானேன்னு வந்தேன். இது ஒரு குத்தமா? அவர் புரியாம பேசுறாரு. நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு நல்ல மனசு, நீ பெருந்தன்மையா சொல்ற. ஆனா எனக்கு தான் மனசு பூரா வேதனையா இருக்கு. நீ கஷ்டப்படுறியே, இப்படி தரையில உட்காந்து கிடக்கியேன்னு பார்க்கும்போது மனசு வலிக்கு. உங்க அம்மாக்கு புரிஞ்சிருந்தா கொண்டாந்து என் மாவா நல்லா இருக்கட்டும்னு சாவியை கொடுத்துருப்பாங்கல்ல. உங்க அம்மாக்கு கல்லு மனசு. நீ தான் போய் உனக்கு என்ன என்ன வேணுமோ வாங்கிக்கணுமா? நீ அவளை சும்மா இருக்க விட மாட்டியே, வாய முடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? நீங்க அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு சேர வேண்டியது தானே. சொல்லுமா, அவன் காதுல விழட்டும். இங்க பாரு மாலினி, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மறந்துரு. இன்னொரு தடவை அந்த வீட்டு பக்கம் போன அப்புறம் நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாம நான் வராம நீ அங்க போக கூடாது. இங்க பாரு, எனக்கு தெரியாம ஏதாவது அங்க இருந்து வாங்கிட்டு வந்த அம்புடுதான். அதானே, நீயும் உருப்பட மாட்ட, எங்களையும் உருப்பட விட மாட்ட. கடைசி வரைக்கும் இந்த வீட்டை கட்டிட்டு தான் இருக்கணும்னு எங்க தலையில எழுதிருக்கு. என்ன செய்ய? நான் சம்பாத்தியம் பண்ணி வாங்குவேன், நீ கவலைப்படாத. உன்னை நல்ல வீட்டுல நான் உட்கார வைப்பேன். உன் அப்பன் கல்யாணம் கட்டும்போது அப்படித்தான் சொன்னான், உன்னை வீடு வாங்கி வீட்டுல கொண்டு உட்கார வைக்கணும். என்னைய வரைக்கும் இந்த ஓலை குடிசையை விட்டு நான் நகர முடியல. நீ கிழிக்க போற. இங்க பாருல, நாமளே ஒண்டி குடுத்தனத்துல இருக்கோம். உன் தங்கச்சி கல்யாணம் முடியாம இருக்கா. நாசுக்கா நடந்துக்கோங்க. அதை சொல்லதுக்கு தான் வந்தேன். அந்த பிள்ளை மனசு எதுவும் சங்கடப்பட மாதிரி நடந்துக்காதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. எனக்காவது லூசு மாதிரி ஒளிக்கிட்டு இருப்பான். நீ மனசுல எதையும் வச்சுக்காத. ஏதாவது குடிக்கிறியாமா? இல்லத்த, எதுவும் வேண்டாம். சரி சரி, கல்யாண வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த சோறு தான் இருக்கு. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். விட்டு வைக்கலையா? ஏமல இம்பிட்டு வகை வகையா கறியும் சோறும் யாரு போடுவாவோ? இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா திம்புடுதான் எடுத்துட்டு வந்தேன். அவங்கள இப்படி எல்லாம் பேசுறீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்க அம்மாக்கு எப்பவுமே பேராசை, ஆசை ரொம்ப அதிகம். அது கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுட்டுல, அதனால அப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். நீ மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் நான் ஒன்னையும் மனசுல வச்சுக்கல. நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஏங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க, எல்லாம் சரியாயிரும். சரிம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் குளிச்சுட்டு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்கெங்க போறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த போட்டோக்காரரு வர சொல்லியிருந்தாரு. எந்தெந்த போட்டோலாம் வேணும் அதை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு. அதனால தான் போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ படுத்துக்க. உள் ரூம்ல ஒரு ஃபேனும் தலையணையும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்படியே பழகிக்கிறேங்க. ஏய், அப்படியெல்லாம் பேசாத.
மனசு கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை நல்லா வச்சுக்குவேன், கவலைப்படாத. சரிங்க